ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முதலாக நான் ஒரு வீடியோ ஆடியோவோடு வெளியிடுறேன். குறிப்பாக இந்த சேனல் என்னோட ஒரு ஆர்கைவுக்காக நான் ரெடி பண்ணேன். பட் அதில் இருந்த சில அற்புதமான விஷயங்கள் எல்லோரும் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக நான் இதை பப்ளிக்காக மாற்றிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஜி பாலியா பற்றி. பிஜி பாலியா பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் பார்த்துருந்தேன். பலரும் அங்கு சென்று சஃபாரி அனுபவத்தை பகிர்ந்திருந்தார்கள். யானைகள், மான்கள், பறவைகள், சில நேரங்களில் அரிய விலங்குகளின் காட்சிகள். அந்த வீடியோக்கள் எல்லாம் என்னுள் ஒரு ஆர்வத்தை உருவாக்கியது. ஒரு நாள் நாமும் அங்கே போய் ஆக வேண்டும் என்ற எண்ணம் பல நாட்களாக இருந்தது. இறுதியாக அந்த நாள் வந்தது. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை. ஒரு அமைதியான காட்டு சவாரி, இயற்கையே அருகில் இருந்து ரசிக்கும் ஒரு மாலை. அதற்காகவே இந்த பயணத்தை திட்டமிட்டோம். பொதுவாக நாங்கள் மிருகங்களையும் பறவைகளையும் அதிகமாக நேசிக்கக்கூடிய குடும்பமாக இருக்கிறோம். ஆனால் நேரம் மட்டும் எங்களுக்கு சேர்ந்து வரவில்லை. நாங்கள் புக்கிங் செய்திருந்த நேரத்திற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அந்த பதட்டம் வேற மாதிரி. சஃபாரி மிஸ் ஆகிவிட்டா, இவ்வளவு தூரம் திரும்ப வேண்டிய நிலை வந்தால், இந்த எண்ணங்களோடு மாலை 4 மணிக்குள் சமூகம் புக்கிங் கவுண்டரை அடைய வேண்டும் என்ற அவசரம். வழியெங்கும் மனதில் ஒரே எண்ணம், சரியான நேரத்தில் சென்றுவிட வேண்டும். அந்த அவசரத்திலும் இயற்கை எங்களை மெதுவாக வரவேற்க ஆரம்பித்து விட்டது. சஃபாரி பாயிண்டை அடையும் முன்னரே முதலில் எங்களை வரவேற்றது மான் கூட்டங்கள். அந்த அமைதியான காட்டின் நடுவில் அழகாக நின்றிருந்த டியர், அவற்றின் எச்சரிக்கையான பார்வை, காற்றின் சத்தத்தையும் உணரும் அந்த விழிப்புணர்வு, அதை நேரில் பார்ப்பதே ஒரு தனி அனுபவம். பின்னர் வானத்தில் ராஜகீயமாக பறந்தது ஈஸ்டர்ன் இம்பீரியல் ஈகிள். இந்த கழுகு ஒரு அரிய வேட்டையாடும் பறவை. அதன் உயரமான பரப்பு, அதன் தூர பார்வை, அதன் கம்பீரம் உண்மையிலேயே வானத்தின் அரசன் போல் தோன்றியது. அதற்கு பிறகு ஒரு கிளையில் அமைதியாக அமர்ந்திருந்தது ஸ்பாட்டட் அவுலட். சிறியது, ஆனால் மிகவும் கூர்மையான பார்வை கொண்டது. இவை பொதுவாக மாலை நேரங்களில் அதிகமாக செயல்படும். அந்த மஞ்சள் கண்கள், அமைதியான உட்கார்வு, காட்டின் ரகசியங்களை காக்கும் காவலன் போல் இருந்தது. அதன் அருகில் சிறிய ஆனால் அழகான இந்தியன் சில்வர் பில்லை பார்த்தோம். இந்த பறவை கூட்டமாக வாழும் இயல்பு கொண்டது. அதன் மென்மையான அசைவுகள், சிறிய குரல்கள் காட்டின் அமைதியோடு ஒன்றாக கலந்து போனது. இப்படியாக பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஜீப் டிரைவர் பாதச்சுவடுகளை காட்டினார். ஏதோ ஒரு வேட்டையாடி இங்கு நடந்து சென்றிருக்கிறது என்று கூறினார். நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். பின்னர் நாங்கள் முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. அவை என்னவென்றால், ஒரு பேக் ஆஃப் வைல்ட் டாக்ஸ். பலர் இவற்றை ஓடிக்கொண்டே இருப்பதாக நினைப்பார்கள். நானும் அப்படிதான் பார்த்திருக்கிறேன். இதன் சம்பந்தமாக இதற்கு முன்பாக கூட ஒரு வீடியோ என்னுடைய சேனலில் இருக்கிறது. ஆனால் அந்த நாள் அவை மிகவும் அமைதியாக ஓய்வெடுத்து கொண்டிருந்தன. இவை கூட்டமாக வேட்டையாடும் திறமையான வேட்டைக்காரர்கள்.
அவற்றின் ஒற்றுமைதான் அவற்றின் மிகப்பெரிய பலம். இந்தியன் கௌர் அல்லது இந்தியா காட்டெருமை காட்டின் அமைதியான மாபெரும் சக்தி என்று சொல்லலாம். முதலில் பார்த்தவுடன் அதன் உடல் அமைப்பை நம்மை ஆச்சரியப்படுத்தும். பெரிய தசை நிறைந்த உடல், உயரமான தோல், வலிமையான கால்கள். அது ஒரு சாதாரண காட்டு மிருகம் இல்லை, ஒரு சைலண்ட் ஜெயண்ட். பலர் இதை காட்டெருமை என்று சொல்வார்கள், ஆனால் இது சாதாரண பஃபோலோ அல்ல. கௌர் என்பது உலகிலேயே மிகப்பெரிய வைல்டு போவைன் ஸ்பீசிஸ்களில் ஒன்று. அதன் கருமை கலந்த பழுப்பு நிற உடல், வெள்ளை நிற ஸ்டாக்கிங் போல இருக்கும் கால்கள் மற்றும் அதன் வளைந்த கொம்புகள் அதற்கு ஒரு தனி அரச கம்பீரத்தை கொடுக்கின்றன. இவை பொதுவாக அமைதியாக இருக்கும், ஆனால் ஆபத்து உணர்ந்தால் மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் எதிர்க்கும். அதனால் காடுகளில் புலி கூட கௌரை தாக்குவதற்கு முன் பலமுறை யோசிக்கும் என்று சொல்வார்கள். அந்த நாள் அதை நேரில் பார்த்தபோது அதன் அமைதிக்குள் மறைந்திருந்த வலிமையை நாங்கள் உணர முடிந்தது. அது ஓடவில்லை, அது அச்சப்படவில்லை, அது வெறும் நின்றது. ஆனால் அந்த நிமிடத்தில் காடு முழுவதும் அதன் இருப்பை உணர்ந்தது போல் இருந்தது. இந்தியன் கௌரை பார்ப்பது ஒரு விலங்கை காண்பது மட்டுமல்ல, இயற்கையின் ரா பவரை அருகில் இருந்து உணரும் அனுபவம். அதற்கு பிறகு தொலைவில் நின்றிருந்த woolly necked stork. அதன் நீண்ட கால்கள், வெள்ளை நிற கழுத்து, அமைதியான நிலை, அது மிகவும் அழகான காட்சி. அதன் கண்களை பாருங்களேன், எவ்வளவு அருமையாக இருக்கிறது பார்ப்பதற்கு. இந்த பறவை பொதுவாக நீர்நிலைகள் அருகே காணப்படும். அதை காட்டின் நடுவில் பார்க்கும் அனுபவம் மிகவும் சிறப்பானது. பின்னர் கிரெஸ்டட் ஹாக் ஈகிளை பார்த்தோம். அதன் தலையில் இருக்கும் கிரெஸ்ட் அதற்கே தனி அடையாளம். கூர்மையான பார்வை, அமைதியான வேட்டை கண்காணிப்பு. இது காட்டின் மறைமுக வேட்டையாடி. அதற்கு பிறகு சாம்பார் டியர். ஸ்பாட்டட் டியரை விட பெரியது, மிகவும் அமைதியான தோற்றம் கொண்டது, ஆனால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும். காட்டில் பெரிய வேட்டையாடிகளின் இருப்பை முதலில் உணர்வது பெரும்பாலும் இவைகள்தான். இந்த முறை ஒரு பிரம்மாண்டமான புல் எலிஃபண்ட். அது மஸ்த் நிலையில் இருந்தது. அதன் நடை, அதன் கண்களில் இருந்த ஆற்றல், அருகில் சென்றால் என்ன ஆகும் என்ற பதட்டம், அந்த நிமிடத்தை இன்னும் மறக்க முடியாது. ஒரு கட்டத்தில் அது இன்னொரு யானையை நோக்கி சார்ஜ் செய்யும் காட்சியையும் பார்த்தோம். அந்த சில வினாடிகள் முழு ஜீப்பும் அமைதியாகிவிட்டது.
காட்டில் யார் உண்மையான ராஜா என்பதை அந்த யானை நினைவூட்டியது. குறிப்பாக எங்களுக்கு யானைகளின் மேல் பற்று அதிகம். அது ஒரு பிரம்மாண்டமான, ஒரு சிறப்பான, ஒரு மனதில் பதியக்கூடிய ஒரு ஜீவனாக இருக்கிறது. நாம் அதை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் அதுவும் நம்மளை தொந்தரவு செய்யாது. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பல தடவை அனுபவித்திருந்தோம். அதன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் கூட என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய இருக்கிறது. முடிந்தால் பாருங்கள். ஆனால் காடு தனது மிகப்பெரிய ரகசியத்தை இன்னும் மறைத்து வைத்திருந்தது. எங்கள் கைடு திடீரென்று மெதுவாக சொன்னார், லெப்பர்டு. அனைவரும் உடனே அமைதியாகி போனோம். தொலைவில் ஒரு மவுண்ட் மேல் 2 அற்புதமான உருவங்கள். ஒரு ஃபீமேல் லெப்பர்டு, அதன் அருகில் ஒரு மேல் பிளாக் பேந்தர். ஆம், அதே அந்த எலூசிவ் பிளாக் கோஸ்ட் தான். பிளாக் பேந்தர் என்பது வேறு இனம் அல்ல. அது லெப்பர்டின் ஒரு மெலனிஸ்டிக் ஃபார்ம். அதாவது அதிக மெலனின் காரணமாக அதன் தோல் முழுவதும் கருமையாக தோன்றும். ஆனால் அதன் உடலில் இருக்கும் ரோசட் பேட்டர்ன்ஸ் ஒளியில் கவனித்தால் இன்னும் தெரியும். அந்த மேல் பிளாக் பேந்தர் முழு அரச கம்பீரத்துடன் அங்கே அமைதியாக இருந்தது. சொல்லப்போனால் முதலில் வெக்கப்பட்டு மறைந்தது, அதன் பிறகு வெளியில் வந்தது. அதன் அருகில் ஃபீமேல் லெப்பர்ட், அழகும் விழிப்புணர்வும் சேர்ந்து ஒரு தோற்றம். இருவரும் மாலை நேரத்தின் கடைசி ஒளியில் ஓய்வாக இருந்தனர். அந்த காட்சியை பார்த்த நொடியில் நாங்கள் யாரும் பேசவே முடியவில்லை. பலர் பல மைல்கள் பயணம் செய்து பல முறை வந்து ஒரு முறை கூட இதை பார்க்க முடியாமல் திரும்பி செல்வார்கள். ஆனால் நாங்கள் ஒரே நாளில் ஒரு லெப்பர்ட் பேர், ஒரு மேல் பிளாக் பேந்தர் மற்றும் ஒரு ஃபீமேல் லெப்பர்ட் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அது வெறும் சைட்டிங் இல்லை, ஒரு அரிய வரம். நாங்கள் அவற்றை பார்த்தோம், அவை எங்களை பார்த்தது. அந்த நொடியில் அது கொஞ்சம் ஷை ஆனது போல தோன்றியது. சில வினாடிகளில் அவை மெதுவாக இருளுக்குள் மறைந்து விட்டது. வாய்ப்பு முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் எங்களுக்குள் ஒரு உணர்வு, இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம். அந்த முடிவு அந்த நாளின் மிகப்பெரிய பரிசை கொடுத்தது. சில நிமிடங்கள் கழித்து இருளின் நடுவே மீண்டும் ஒரு அசைவு. மெதுவாக நிழலைப் போல மீண்டும் தோன்றியது அந்த மெஜஸ்டிக் பிளாக் பேந்தர். இந்த முறை இருட்டோடு கலந்து ஒரு ஷேடோ போல் நகர்ந்தது. அதை பார்ப்பது ஒரு விலங்கை காண்பது இல்லை, காட்டின் ஆன்மாவை காண்பது போல் இருந்தது. அந்த சில நிமிடங்கள் நேரம் நின்றுவிட்டது போல் இருந்தது. கேமரா கேப்சர் செய்யலாம், ஆனால் மனதில் பதிந்த அந்த உணர்வை எந்த லென்ஸும் பதிவு செய்ய முடியாது. அந்த நாளில் காடு தனது ரகசியத்தை எங்களுக்கு காட்டியது. அந்த அதிர்ஷ்டசாலிகள் நாங்கள்தான். காடு இன்னும் இருண்டது. மாலை ஒளி குறைந்த போது ஒரு அவசர உணர்வு வந்தது.
செல்லும் பாதை சுலபமானது அல்ல. அதிலும் இரவு காட்டில் அதிக நேரம் இருப்பது பாதுகாப்பானதல்ல. அதனால் மெதுவாக ஆனால் கவனமாக திரும்பி செல்ல முடிவு செய்தோம். வந்த பாதை அதேதான், ஆனால் மனநிலை வேறு. வரும்போது எதிர்பார்ப்பு இருந்தது, திரும்பும்போது நன்றி மட்டுமே இருந்தது. பிஜி பாலியாக்கு நாங்கள் ஒரு சாதாரண சஃபாரிக்காக சென்றோம். ஆனால் திரும்பும்போது ஒரு வாழ்நாள் நினைவுடன் வந்தோம். வைல்ட் டாக்ஸ், மஸ்த் எலிஃபண்ட், இந்தியன் கவர், டியர் ஹெட்ஸ், ரேர் பேட்ஸ், லெப்பர்ட் பேர் அண்ட் அன்ஃபர்கட்டபிள் பிளாக் பேந்தர். இந்த பயணம் ஒரு ட்ரிப் இல்லை, இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு அரிய ஆசீர்வாதம். காடு எப்போதும் அழகானது, ஆனால் சில நாட்களில் அது தனது ரகசியங்களை சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும் காட்டும். அந்த நாளில் அந்த அதிர்ஷ்டசாலிகள் நாங்கள்தான். எந்த அனுபவம் எங்கள் நினைவில் மட்டுமல்ல, எங்கள் உள்ளத்திலும் தோன்றும் இருக்கும். பிஜி பாலியா, நாங்கள் மீண்டும் வருவோம். ஏனெனில் ஒருமுறை காட்டின் மாயை உணர்ந்தவர்கள் அதை மறக்கவே முடியாது.